ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி ஆனியன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிரை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.